வணக்கம். We think about travel, exploration, voyage, புது விஷயங்களை பார்ப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி கிளம்பி போனாதான் கடல் கடந்து அப்படியே ஏரோப்ளேனில் வெளிநாடுகள் வெளி ஊர்கள். தட்ஸ் வாட் வி திங்க். பட் மார்சல் ப்ரூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் he has come up with a very beautiful explanation what this voyage really is. He says the real voyage of discovery, நிஜமாவே நீ புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது புது இடங்களை பார்ப்பதில் அல்ல, பழைய இடங்களை புது கண்ணோட்டத்தில் பார்ப்பது. Because we keep changing as human beings. As we grow, we keep changing. When you revisit something that you thought you knew very well, that's when, because you are now loaded with new information, what you absorb, what gets into you, comes with a very different perspective. Exactly இதுதான் நடந்தது. இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது I remembered a beautiful book. And this is the name of the book. Jonathan Livingston Seagull அப்படின்னு பேர். 1970 முதல்ல பப்ளிஷ் ஆனது. நான் 1990 அதை படித்தேன். அன்னப்பறவையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது அன்னப்பறவை இல்லை, கடலில் இருக்கிற கல், சீ கல் அப்படிங்கிற ஒரு பறவை. So I wanted to just look through some of the interesting turning points in that book. ஸோ இன்றைக்கி அந்த புக்கை எடுத்து புரட்டி படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சின்ன புக்கு. அதில் பாதி அந்த ரசல் மன்சனோட ஃபோட்டோகிராஃப்ஸ், ரியலி பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட். ஐ ரெக்கமெண்ட் தட் யூ ரீட் த புக். பார்த்துட்டு இருந்தபோது இந்த புஸ்தகம் வேறு ஒரு அச்சில் வந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. So what was printed in 1970 first, what I read in 1990 first. 2013 there has been a rediscovered chapter. அதாவது ரிச்சர்ட் பாக்ங்கிறவர் எழுதிட்டு இது அழகில்லை, இந்த சாப்டர் வேணாம், 3லயே முடிச்சிடலாம், 4வது சாப்டர் ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது, வேணான்னு தள்ளி வச்சுட்டு, நெகட்டிவாக இருக்குன்னு தள்ளி வச்சுட்டு 3ஓட பப்ளிஷ் பண்ணி வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட் செல்லரான புஸ்தகம். 2013 4வது சாப்டரை அவளோட பொண்ணு எடுத்து, why don't you publish this, this is actually more relevant today அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அவர் சரிப்பா அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுற மாதிரியும் 21 நம்ம அதை பற்றி படிக்கிறோம். இன்றைக்கி அந்த 4th சாப்டர் ஒட்ட வச்ச புஸ்தகத்தை இந்த ரெக்கார்டிங்க்கு வரத்துக்கு முன்னாடி நான் படித்து முடித்தேன். ஸோ வாட் இஸ் திஸ் புக் அபவுட் அண்ட் ஒய் ஆம் ஐ டாக்கிங் ஸோ லாங் அபவுட் திஸ் அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக இந்த ராமாயணம்னா என்ன அப்படின்னா, ராவணன் டிஷும் கம் பேக் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டாக சொல்கிறேன். டோன்ட் டேக் மை வேர்ட் ஃபார் இட், கோ ரீட் த புக். You will enjoy it much better. 2021 பார்க்குறோம், 2013வது வெர்ஷன், த கம்ப்ளீட் எடிஷன். இந்த புஸ்தகம் எதை பற்றினா, ஒரு பேர்டை பற்றி, ஜானத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படிங்கிற பேர்டை பற்றி. அந்த கல்லோட எக்ஸ்ப்ளனேஷன், அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு பாருங்கள். ஃபார் மோஸ்ட் கேர்ள்ஸ் ஃப்ளையிங் முக்கியம் இல்லை, ஈட்டிங் தான் முக்கியம். ஆனால் இந்த கல்லுக்கு ஈட்டிங் முக்கியம் இல்லை, ஃப்ளைட் தான் முக்கியம். இதுக்கு பறக்க பிடிக்கும். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க, பாரு எலும்பும் தோலுமா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ படி, நான் ஐ எம் ஸ்டடியிங் ஃப்ளைட் அப்படிம்பான் ஜானத்தன். இஃப் யூ மஸ்ட் ஸ்டடி, நீ ஃபுட்டை ஸ்டடி பண்ணுறா, அதை எப்படி கிடைக்க வைக்கிறதுன்னு ஸ்டடி பண்ணுறா அப்படின்னு தாத்தா அங்கிள் எல்லாரும் அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த ஃப்ளையிங் பிஸ்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உனக்கு கிளைடை சாப்பிட முடியாது, நான் வேறு இறகையே ஆட்டாமல் எப்படி கிளைடு பண்ணுறேன் பாருலாம் சொல்லும். அதை வச்சு சாப்பிட முடியுமாடா, அதை வச்சு பிழைக்க முடியுமாடா? டோன்ட் ஃபர்கெட்
that the reason you fly is to eat அப்படின்னு பெரியவர்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கு. ஆனால் இது விடாது. ப்ராக்டிஸ் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவார் ஆத்தர். ப்ராக்டிஸ் அண்ட் தென் டெத் டிஃபையிங் டைவ் ஒன்று பண்ணும். அந்த மொமெண்ட்டில் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அண்ட் இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங். It will become the world's best, fastest seagull. And it will meet its teacher. அதுக்கு குருவாக இருக்கிற 2-3 பேர், சியாங்னு ஒன்று வரும், சல்லிவன் அப்படின்னு வரும். இவங்கள்லாம் இதுக்கு டீச் பண்ண வரும். இன்னொரு பிளானட்டுக்கெல்லாம் போயிடும், இன்னொரு பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்க்கெலாம் போகும். புக்கு படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த உலகத்தில், அந்த பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் எல்லா கேர்ள்ஸுமே இதை விட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேர்ள்ஸ். இது வந்தது பூமியிலேருந்து, பூலோகத்திலேருந்து. இட் வாஸ் த பெஸ்ட் கேர்ள். இது போய் சேர்ந்தது இதை விட எல்லாரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. அவர் சொல்லுவார், எனக்காக எப்படி முடியும் அப்படின்னு ஜானத்தன். அதுக்கு அந்த டீச்சர் சொல்லுவார், யூ ஹவ் லேர்ன்ட், ஒரு பள்ளி முடிந்து போய்விட்டது, டைம் ஹஸ் கம் ஃபார் அனதர் டு பிகின் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். என்னெல்லாம் சொல்லி தருவார் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதுதான் ஹெவனா, இவ்வளோ வேகமாக போகிறோமே, இவ்வளோ அழகாக இருக்கே, இதுதான் ஹெவனா அப்படின்லாம் கேட்கும். அதுக்கு அவர் சொல்வார், ஹெவன் இஸ் நாட் அ பிளேஸ், ஹெவன் இஸ் நாட் அ டைம், ஹெவன் இஸ் பீயிங் பர்ஃபெக்ட். அந்த பெர்ஃபெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, டோன்ட் திங்க் யூ கேன் ஃப்ளை ஃபாஸ்ட் அட் 100 miles per hour, 200 miles per hour, at the speed of light even, மின்னல் வேகத்தில் பறந்து. அது இல்லை பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷனுங்கிறது நீ ஏற்கனவே அங்கு சேர்ந்து விட்டாய் அப்படின்னு நினைப்பது அப்படின்னு ஒரு தியரியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த புஸ்தகத்தை நீங்கள் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரிலிஜியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்டோட ஸ்டோரி மாதிரியே ஒட்டி வரும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த கதையில் எது அப்படின்னா, பிளேனாக அடுத்த லெவல்னு போயிட்டே இருக்கிற இந்த பறவை ஒரு நிமிஷம் அப்படி நின்று தன்னுடைய குருஜிட்ட சொல்லும், ஐ திங்க் ஐ ஷுட் கோ பேக் டு எர்த். ஜானத்தன் மாதிரி இன்னொரு பறவை பறக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவன் மூட கெடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் போய், நீங்கள் எனக்கு வந்தீங்களே அது மாதிரி நான் போய் உதவ வேணாமா? ஷுட் ஐ நாட் கோ அண்ட் பி தட் ஃப்ரெண்ட் இன் நீட் ஃபார் தட் பேர்ட் விச் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு அது கேட்கும். எல்லாரும் துரத்துவாங்கடா உன்னை, நோபடி லைக்ஸ் யூ, தே கேஸ்ட் யூ அவுட், ஞாபகம் இருக்கா? உன்னை கூட்டத்துலேருந்தே தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னதுக்கு அது சொல்லும், இல்லை, ஐ வாண்ட் டு டெமான்ஸ்ட்ரேட் லவ் அண்ட் மை வே ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டிங் லவ் இஸ் டு கிவ் சம்திங் ஆஃப் த ட்ரூத் தட் ஐ ஹவ் சீன். நான் ஏதோ ஒரு உண்மையை பார்த்து விட்டிருக்கிறேன், அந்த உண்மையை இன்னொரு கேர்ள் தேடும் முயற்சியில் இருக்கும் பொழுது அதன் கண்களை திறப்பதற்கு கொஞ்சம் சுலபமாக, அதற்கு ஊக்குவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது என்னால் பண்ண முடியும்னா, எனக்கு இன்னும் கற்றுக்க எவ்வளவோ இருக்குது, இன்னும் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நிறைய இடங்கள் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் வெயிட், அங்கேயும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஜானத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் சொல்லிவிட்டு இட் வில் கம் பேக் டு எர்த். அதுதான் கதை. இந்த 4வது சாப்டரில் என்ன நடக்குது, எதுக்கு அதிமேதாவி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கேன், பார்ட் 1 அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு பார்ட் 2ல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவசரமாக ஓடி போய் புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் வாங்கலேன். ரொம்ப சின்ன புஸ்தகம், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.